குங்கிலியம் முடிகிற வரைக்கும் போட்டு பார்த்தோம்னு எண்ணப்பட்டாரு. போட்டாரு, அலுப்புல தூங்கிட்டாரு. பரமசிவன் கனவுல வந்து எழுப்பி, நீ வீட்டுக்கு போய் சாப்பிடு அப்படின்னு எழுந்திருச்சார். நான் கூட சில வேளையில படுக்கும்போது, சுவாமி எனக்கு இன்னைக்கு நல்லா தூக்கம் வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டே தூங்குவேன். தூக்கத்தை கொடுக்கிறவனும் அவன் தான். ஆமா, நிச்சயமா. எத்தனை பேர் மாத்திரை போட்டுக்கிறான் தெரியுமா தூக்கத்துக்கு? சில வேளையில 1க்கு 2 போட்டுவிட்டு அவுட்டா கூட ஆயிடுவோம். ஆமா, நான் சாமி கிட்ட சொல்லிட்டே படுப்பேன், நல்லா தூங்கணும் சாமி அப்படின்னு. அதே மாதிரி எழுப்பணும்னு கூட சொல்லுவேன். 1 மணிக்கு என்னை எழுப்பி விடு சாமி அப்படின்னு சொல்லிட்டு படுத்துருவேன். இன்னைக்கு கூட நான் 4 மணிக்கு புறப்படணும், தருமபுரத்துக்கு போயிட்டு வரணும். 4 மணிக்கு நாங்க புறப்படுறா இருந்தோம். அதனால 1 மணிக்கு எந்திரிச்சாதான் என்னுடைய நித்திய கர்மானுஷ்டானங்களை முடிக்க முடியும். நித்திய கர்மானுஷ்டானங்களை முடிக்காம நான் வீட்டை விட்டு புறப்படுற வழக்கமே கிடையாது, வினவு தெரிந்த காலத்திலிருந்து. என்னமோ அப்படி நான் பழகிட்டேன். பழகுறதுனால தப்பு ஒன்றும் இல்லை. 1 மணிக்கு எழுந்திரிக்கணும்னு சொல்லிவிட்டு படுத்தேன். சரியா 1:05 எழுப்பி விட்டான். அப்புறம் என் கர்மானுஷ்டானங்கள்லாம் முடிச்சுக்கிட்டு 4 மணிக்கு புறப்பட்டோம். போயிட்டு வரும்போதுதான் பஸ் இது காற்று போய்விட்டு எந்திரிச்சு ஒரு வீட்டுக்கு போனாரு. தான் வீடு அப்ப இருந்தது ஒரு குடிசை. 48வது நம்பர் ஒரு குடிசைல இருந்தது. நம்ம வீடாச்சே, காணுமே. பார்த்தா இவர் வீடு இருந்த இடத்துல ஒரு பெரிய மாளிகை இருக்கு. தான் மனைவி ஒரு வைர அட்டிகை போட்டுக்கிட்டு இருக்கா. காஞ்சிபுரம் பட்டு புடவை, ஒரு 10,000 ரூபாய் பட்டுப்புடவை கட்டிக்கிட்டு ஜம்மு ஜம்முன்னு வர்றா. வாங்கோ அப்படின்னு கூப்பிட்டா. என்னம்மா இது, என்னம்மா இது அப்படின்னு கேட்டார் இந்த அடியவர். அல்லார் கண்டத்து அம்பெருமானுடைய திருவருள் அப்படின்னு அவர். அப்படித்தானே வருது. இருட்டான கண்டத்தை உடையவன் நீலகண்டம் அப்படின்னு. அல்லார் கண்டத்து எம்பெருமானுடைய திருவருள் அப்படின்னு சொன்னா அந்த பொம்னாட்டி. சேக்கிழார் பெருமான் என்ன எழுதுறார்? கோயிலுக்கு இப்படி தொண்டு செய்திருந்தவனை பட்டினியா கிடக்க வச்சு, அவன் மனைவி இவன் உயிரோட இருக்கும் போதே அவ கழுத்துல இருந்து இந்த தாலியை வாங்கி குங்கிலியம் வாங்க போச்சோன்னானே, அடியவர்கள்லாம் இப்படி செய்தாக்கா இந்த மாதிரிதான் நிலைதான் நமக்கு வரும்னு அவனாவது குங்கிலியம் போட வருவானா? வரமாட்டான்னு நினைச்சார் தெய்வ சேக்கிழார் பெருமான். என்ன எழுதினார் தெரியுமா? கோயிலுக்கு நீ இப்படி தொண்டு செய்தாயா, உனக்கு என்ன தெரியுமா? ஒரு பாட்டு எழுதுறார். அந்த மாதிரி பாட்டு லோகத்திலேயே கிடையாது. இந்த பாட்டை சொல்றேன் கேளுங்க. அன்பர் அங்கிருப்ப, நான் ராகமா பாடினேன்னா பொருள் விளங்காது. அங்க அன்பர் அங்கிருப்ப, அன்பர்னா இப்ப குங்கிலிய கலையினார் எங்க இருக்காரு? கோயில்ல. அம்பர் அங்கிருக்க நம்பர் அருளினால் அழகை வேந்தன் அப்படின்னா தேவேந்திரன். தேவேந்திரன் தானே? தேவேந்திரன். தேவேந்திர போகம்னு சொல்லுவாங்க. அப்ப அவன்கிட்ட அவ்வளவு சொத்து. குபேரனை கூப்பிட்டு உன்னுடைய சொத்தெல்லாம் கொண்டு போய் அந்த குங்கிலிய கலையனார் வீட்டுல கொட்டுனானா பரமசிவன். தெய்வ சேக்கிடார் எழுதி வைக்கிறார். பொய் சொல்ல வேண்டிய தேவையில்லை தெய்வ சேக்கிழார் பெருமானுக்கு. நம்ம சமுதாயத்தை பொய் சொல்லி நாம வளர்க்க வேண்டிய தேவையே இல்லை. இது தானே வளரும் கூடிய தன்மை உடையது. நம்ம மதம் தானே வளரும் தன்மை உடையது. யாரும் வளர்க்க தேவையே இல்லை. ஆமா, அப்படித்தான் வளர்ந்துகிட்டு இருக்கு. அப்படித்தானே வளர்ந்துகிட்டு இருக்கோம் நாம, இல்லையா? ஆமா. அன்பர் அங்கிருப்ப நம்பர் அருளினார் அழகை வேந்தன் தன்பெரும் நிதியம் தூர்த்து. அவனுடைய செல்வத்தை எல்லாம் கொண்டாந்து கொட்டி விட்டான் அந்த வீட்டுல. குபேரனை கொட்டினான்னா அப்புறம் டாடா பிர்லா எந்த பக்கத்துல போய் அடிபடுவோம், இல்லையா? ஆமா.
அது மாத்திரம் இல்ல, செல்வத்திர மாத்திரம் கொட்டி வச்சா போருமா? பின்னால சொல்றார், அன்பர் அங்கிருப்ப நம்பர் அருளினால் அழகை வேந்தன் தன்பெரும் நிதியம் தூர்த்து தரணி மேல் நெருங்க எங்கும் பொன்பையில் குவையும் நெல்லும். பொன்னாயும் கொட்டி வச்சான், கொஞ்சம் அரிசியும் கொட்டி வச்சான், கொஞ்சம் பச்சரிசி மூட்டையிலையும் ஒரு 10 மூட்டையை வச்சான், கோதுமையில ஒரு 10 மூட்டையை வச்சான், பச்சரிசியில ஒரு 100 மூட்டையை வச்சான், பருப்புல ஒரு மூட்டையை வாங்கி வச்சான், நெய் டின்ல ஒரு 4 வாங்கி வச்சான், நல்லெண்ணெயில கொஞ்சம் வாங்கி வச்சான், கடுகு எல்லாம் சாப்பாட்டுக்கு வேண்டியது அத்தனையும் கொண்டாந்து நிரப்பி விட்டாங்க. பொன்பையில் குவையும் நெல்லும் பொருவில் பல் வளனும் பொங்க மண்பெரும் செல்வமாக்கி மனையில் வைத்தன் நீட. அந்த செல்வத்தை போகாதவாறு வச்சுட்டான். எஸ்பி அக்கவுண்ட்ல போயிட்டோம்னா போயிடும், பிக்சட் டெபாசிட்ல போட்டோம்னாக்கா அது எடுக்க முடியாத இல்லையா? அந்த மாதிரி போட்டதான். அந்த செல்வம் நீண்டு வரும்படியாக செய்து விட்டானா. இது தெய்வ சேக்கிடார் பெருமான் எழுதினார். இப்ப கோயிலுக்கு தொண்டு செய்கிறவன் இவ்வளவு பெரிய செல்வத்தை பின்னால அவன் பெறுவான் என்று தெய்வ சேக்கிடார் பெருமானுடைய கருத்து. நான் ஒரு சிறு வீடு வாங்கினேன். நான் தேவார ஓதுவார் தானே, எனக்கு என்ன வருமானம் உங்களுக்கு தெரியும். தேவாரம் நன்றாக கேட்க மாட்டார்கள், ஒன்றும் கொடுக்க மாட்டார்கள். சரி, இந்த பேர் தப்பா நினைக்கிறேன். அதனால பரவாயில்ல, பரமேஸ்வரன் கொடுக்கறான். அவன் ஏரி நிறைந்தனைய செல்வன் இல்லையா? அவன் நினைச்சான்னா எனக்கு எப்படி என்ன இப்ப என்ன 80 வரலையும் என்ன வாட வச்சுக்கிட்டு இருக்கானே. நான் யார்கிட்டையும் கடன் வாங்கினதே இல்லை. இந்த குறிஞ்சிப்பாடி மொழியார் வந்திருக்காரு, பெரிய பணக்காரர் இருக்காங்களா, முத்துக்குமாரசாமி மொழியார் வள்ளியா, எத்தனையோ பணக்காரர்கள் எனக்கு பழக்கம் உண்டு. ஒரு 1000 ரூபாய் கொடுங்கன்னு நான் கேட்டதே கிடையாது, கடன் வாங்கினதே கிடையாது. அப்ப நீ கொடி சொன்னா போயிட்டியோ? இல்ல, என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுகிற அளவுக்கு அவன் கொடுக்கறான். இன்னைக்கு கூட தருமபுர சன்னியானத்தை பார்த்து விட்டு நான் போயிட்டு வரேன் சாமின்னு சொன்னேன். சரி போன்னு சொல்லிட்டாரு. வெளியில 2 ஹால் தாண்டி வந்துட்டு அவனை கூப்பிடு அப்படின்ட்டாரு. கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி போனேன். ஒரு தட்டுல கொஞ்சம் பணத்தை வச்சு இந்த இடம் எடுத்துட்டு போடான்ட்டு கொடுத்துட்டாரு. நான் பணம் கேட்கல, அவரா கொடுத்துட்டாரு. ஆமா, அந்த மாதிரி கோயிலுக்கு இப்படி தொண்டு செய்தா இப்படி கிடைக்கும் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் எழுதி வைக்கிறார் குங்கிலியக்கரை நாயனார்ல. நான் ஒரு சிறு வீடு வாங்கினேன், நான் குடி போனேன். என்ன பாட்டு சொல்றது எனக்கு தெரியல. 1000 பாட்டு எனக்கு தெரியும், என்ன பாட்டு சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என் மனைவி கேட்டா குங்கிலிய கலைநாயனார் புராணத்திலிருந்து சொல்லுங்களேன் அப்படின்னுட்டா. கோயிலுக்கு நாம் அப்படி தொண்டு செய்தமே ஆனால் நமக்கு எல்லா செல்வமும் கிடைக்கும் என்பது பொருள். அதனால்தான் சுவாமி என்ன பண்ணார், பெரும்புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு ஆங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினீர் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே என்பது பாட்டு. இது அப்பருடைய தேவாரம், திருக்கடையூர். அடுத்தபடி ஒரு திருவிருத்தம் பாடுகிறார். அதுல இந்த மார்க்கண்டேய முனிவரை நினைவூட்டுகிறார். மருள் துயர் தீர அன்று அச்சித்த மாணி மார்க்கண்டேயற்க மருள் துயர் தீர அன்று அச்சித்த மாணி மார்க்கண்டேயற்க இருட்டிய மேனி வளைவாள் எயிற்று எரிபோலும் குஞ்சி சுருட்டிய நாவில் வெங்கூற்றம் பதைப்ப உதைத்து உங்கனே உருட்டிய சேவடியான் கடவுரை உத்தமனே மருள்
ஆற்றுயர் தீர அன்று அர்ச்சித்தமானி மார்க்கண்டேயற்க இருட்டிய மேனி வளைவாள் எயிற்று சுருட்டிய நாவில் வெண்கூற்றம் பதைப்ப உதைத்து உங்கனே உருட்டிய தேவடியான் கடவுர் உரை உத்தமனே பதத்து எழும் மந்திரம் அஞ்செழுத்து ஓதி பரிவினொடும் இதத்து எழும் மானிதல் இன்னுயிர் உண்ண வெகுண்டு அடர்த்த கதத்தெடு காலனை கண்குருதி புனலார் ஒழுக உதைத்து எழும் சேவடியான் கடவுர் உரை உத்தமனே மார்க்கண்டேய முனிவர் அஞ்செழுத்து சொன்னார்னு இதுல வருகிறது. அதுல இந்த யமனை வர்ணிக்கிறார் இவர். இருட்டிய மேனி கூட மாப்பிள்ளை எப்படி இருக்கான்னு சொன்னா அக்கினியை அவிச்சு வச்ச நிறம்னு சொல்லுவாங்க இல்லையா? மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? கருப்புன்னு சொல்லக்கூடாது, அக்கினிய அவிச்சு வச்ச நிறம் இல்லையா? இருட்டினிய மேனி வளை போல் வளைவாள் எயிற்று. இந்த பல்லு இப்படி இவனுக்கு இப்படி வளைஞ்சு போய் எரி போலும் குஞ்சி நெருப்பு போல இருக்கு. இந்த தலைமையிலெல்லாம் இப்படி நிக்குது, நம்மளது நிக்காது, அவரது நிக்க. யம தூதர்கள்லாம் அப்படிதான் போட்டிருப்பாங்க. நீங்க படத்தை வேணா பாருங்க. நாம பார்க்க முடியாது, பார்த்தோம்னா திரும்பி வர முடியாது இல்லையா? படத்துலதான் பார்க்க முடியும். இந்த தலைமையில எல்லாம் இப்படி குத்திக்கிட்டு இருக்கும். இந்த பனை மட்டை இருக்கு பாருங்க, அது போல பனை மட்டை இப்படிதான் குத்திக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி சுருட்டிய நாவின் நாக்க மடிச்சுட்டு வர்றியா இல்லையாடா? இல்ல இல்ல இப்பதான் என் பேரனு கல்யாணம் பண்ண போற. போடா பைத்தியக்காரன், நேரம் முடிஞ்சு போச்சு, விடு சவாரி. வல்ல மாட்ட சொன்னா அவன் எங்க இழுப்பான், இவன் இங்க இழுப்பான், அவன் இங்க இழுப்பான், அவன் இங்கே இழுப்பான். இந்த வேளையில ஒண்ணு சொல்லுவான் இவன், அது என்னன்னே தெரியாது ஒருத்தருக்கும். என்ன, சில பேர் மண்ணை கரைச்சி வாயில ஊத்துவான், சில பேர் பொண்ணை கரைச்சி வாயில ஊத்துவான் இல்லையா? அந்த வேதனையே சொல்லவே முடியாது. சொல்லனா துயரம் அதுதான் இல்லையா? ஆமா, யம வேதனை தான் பெரிய வேதனை. நமக்கெல்லாம் அதை பத்தி கவலையே கிடையாது. திருப்புகழ்காரர் சொன்னார், காலனிடத்தணுகாதே காதினீர் புதவாதே சீன அகத்திய ஞான தேன முதை தருவாயே. காலனிட தணுகாதே காதினியில் புதவாதே சீன அகத்திய ஞான தேன முதை தருவாயே. மாலையனு கரியோனே மாதவரை பிரியானே நாலுமறை பொருளோனே நாககிரி பெருமாளே